மதிவானன் சார் வணக்கம். டெல்லியிலே இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அது ஒன்று. இரண்டாவது, முதல் முறையாக திமுகவினுடைய வரலாற்றில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அப்படின்ட்டு ஒன்று கூட்டி அதில் ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் பாஸ் பண்ணி அந்த முதல் ரெசல்யூஷன் மட்டும் 4 பக்கத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க. மொத்தம் 11 பக்கம், ஒரு 6 தீர்மானங்கள் போட்டீங்க. அதுல எப்பயுமே தானே நாங்க கூட்டம் போடுறோம். இல்ல நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூட்டம் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க அதுல கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டது கிடையாது. இதுக்கு முன்னால தீர்மானம் முதல் முறையா போட்டிருக்கிறீங்க. நீங்க கூட்டம் போட்டிருக்கலாம், தீர்மானமாக போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இது. அதுல 11 பக்கங்கள் மொத்தம். அதுல 4 பக்கம் கவர்னரை பத்தி மட்டுமே போட்டீங்க. அது எல்லாமும் இன்னைக்கு நீதிமன்றத்தால் கேட்கப்பட்டிருக்கா. ரெண்டாவது, நீங்க இன்னைக்கு டெல்லியில் நடத்திய போராட்டத்தின் மூலம் என்ன ஒரு பாசிட்டிவ் மூவ் என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், அதாவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு இந்த ஆளுநர் எந்த அளவுக்கு இடைஞ்சலா இருக்காருன்றது நம்ம வழக்கமா பார்த்துன்னே இருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 164 பிரகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் முழு அதிகாரம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இது 1974 ஷம்ஷேர் ஷீட் வழக்கிலேயே, பஞ்சாப் வழக்கிலேயே தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 1974 ஷம்ஷேர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் பஞ்சாப் வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்த பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துறதுக்காக இவங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறதுக்கான இந்த காலமாக நாங்கள் இதை பார்க்குறோம். எங்கெல்லாம் பிஜேபிக்கு ஆகாத மாநிலங்கள் இல்லை தன்னுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கிற மாநிலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஆளுநர்களை வச்சு குறைச்சல் கொடுக்கறது நம்ம வழக்கமாக பார்த்துன்னு இருக்கோம். கேரளாவாக இருக்கலாம், இல்லை மேற்கு வங்கமாக இருக்கலாம், இல்லை பஞ்சாபாக இருக்கலாம், நம்ம தமிழ்நாடாக இருக்கலாம். இப்படி எல்லா மாநிலங்கள்லையும் எங்கெல்லாம் எதிர்கட்சி ஆளுகின்றது அந்த மாநிலங்கள்லாம் ஆளுநரை வச்சு தொல்லை கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த ஆளுநர் எல்லாரோட ஒரு படி மேலே போய் அவருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல அவர் பேசுறது, திராவிடமாக இருக்கட்டும், இல்லைன்னா திருவள்ளுவராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மாநில சட்டமன்றத்தால் ஒரு உரையை வாசிக்க சொன்னால் அந்த உரையை வாசிக்காமல் வெளியெடுப்பு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை தேசிய கீதத்தை இவராக ஒரு இடத்துல வாசிக்க சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இந்த ஆளுநர் ஓவராக செய்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதை எந்த காலத்துலேயுமே இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் திமுக எதிர்க்குது நம்ம பார்க்கக்கூடாது. 2018 அன்னைக்கு பன்வாரிலால் புரோஹித் நான் போய் ஆய்வு செய்கிறேன் போகும்போது கருப்பு கொடி காட்டுச்சு. எதிர்கட்சியாக இருந்த திமுக கருப்பு கொடி காட்டுச்சு. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நம்மளுடைய கடமையை நம்ம செய்கிறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சகோதரர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் கேள்வியா கேட்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் சீக்கிரத்துல பதில் வரும். நீங்க யூஜிசில யூஜிசியை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, யூஜிசில அவங்களே உதவி பேராசிரியர் நியமனம் பண்றது, அதே மாதிரி துணைவேந்தர்கள் நியமனம் பண்றது, அதே மாதிரி யாரை வேணா நியமிக்கணும். அதாவது ஒரு காலத்துல எப்படி இருந்தா கல்வியாளர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்ப யாரை வேணா நீங்க நியமிச்சுக்கலாம். இது எப்படியான அணுகுமுறை எப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த கியூடி எக்ஸாம்லாம் இருக்குல்ல, இந்த கியூடி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னால அதே அந்த எந்த சப்ஜெக்ட் படிக்கிறோன்றது கிடையாது. அதுல கியூடி எக்ஸாம்ல ஜுவாலஜியும் பயாலஜி ஏதோ ஒன்று சேர்த்து எக்ஸாம் நடத்துற கட்டத்தில் போய் நடத்தின்னு இருக்காங்க. அது தனித்தனி பாடமா நம்ம எங்க எக்ஸாம் நடத்துறோம், அதை எக்ஸாம்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பத்தி அதை சேர்த்து நடத்துறேன்னு பேசுறாங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? அதே மாதிரி ஒரு பிஹெச்டி பண்றவங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா அந்த ஆசிரியர் எந்த துறையில இன்ஜினியரிங் படிச்சவங்களோட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எந்த வகையில ஏத்துக்க முடியும்? நாம இங்க ஒரு கல்வி நிலையங்களை நாம உருவாக்கி வச்சிருக்கோம், அதுக்கு இடத்த நாம கொடுத்துருக்கோம், அதுக்கு நிதியை நாம கொடுத்துருக்கோம். உங்களோட வேலை என்னது வரைமுறை பண்றது தான். அது தப்பா சரியான்னு பாக்குற ஒரு வேலை, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு மீறி போய் நீங்களே முடிவு பண்றேன்னு சொன்னா அது எப்படி ஒரு கல்வியில ஒரே மாதிரியான கல்விகளை கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன்ல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. அது யாருமே மறந்துடக்கூடாது. இந்த நம்பர் 1 மாநிலமா நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்த நாட்டில். ஸோ எந்த மாநிலமும் இல்லாத ஒரு விஷயங்கள்ல. அதே மாதிரி பெண் கல்விகள்ல உயர்வா இருக்கிறது நம்ம மாநிலம் தான். வேலைக்கு போற பெண்களும் நம்ம மாநிலம் தான் அதிகம். இதெல்லாம் யாருமே இங்க மறுக்க முடியாது. ஸோ இந்த மாநிலத்தில் இருக்கிற நீங்க உயர்கல்வியோட கண்டிஷன் 2023 மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் மட்டும் 998 இருக்கு. ஹையர் எஜுகேஷன்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 953 கல்லூரி இருக்கு. எஜுகேஷனல் 660 இருக்கு. பிசிக்கல்ல 11 இருக்கு. சோசியல் ஒர்க்ல 2 இருக்கு. மொத்தமா 1626 கல்வி நிறுவனங்கள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இதை நீங்க ஈஸியா எப்படி எடுத்துக்க முடியும்? பல்கலைக்கழகம் பார்த்தா 13 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. நீங்க இந்த ஹையர் எஜுகேஷன் வரதுக்காகவே
தமிழ் புதல்வன் திட்டத்துல வந்து 1,90,431 பயனாளிகள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து புதுமை பெண் திட்டத்துல 1,79,584 பயனாளிகள் இருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் மூலமா 22,47,971 பயனாளிகள் அனுபவிச்சிருக்காங்க இதை. சோ நம்ம இப்படி கல்வி நிலையிலிருந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இதுல ஆர்எஸ்எஸ் சொல்லுது, பிஜேபி சொல்லுது, நம்ம எப்படி விட்டுட்டு போக முடியும்? இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு இந்த மண்ணில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்க ஈஸியா இன்னைக்கு வந்து இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கல்வி இதெல்லாம் வந்து இங்க செட்டே ஆகாது. முதல்ல அதை உணரணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கான கல்விகள் ஒவ்வொரு முறையா இருக்கும். நீங்க அதை நோக்கி தான் அதை எடுத்துன்னு போக முடியுமே தவிர நீங்க இன்னைக்கு பேசுறது, இந்த ஆளுநர் பேசுற ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் மாநில சுயாட்சி பத்தி பேசும்போது ராஜமன்னார் கமிஷன் யார் அமைச்சா? தலைவர் கலைஞர் தான் அமைக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க பூஞ்சி ஆணையமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சர்க்காரிய கமிஷனா இருக்கட்டும், இப்படி இந்த மாநில சுயாட்சிகளை பத்தி ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொருத்தர் பேசியிருக்காங்க. நீங்க மாநில சுயாட்சியை மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆளுநரை வச்சு கேட்கறது எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு இல்ல, இந்த உச்சநீதிமன்றம் கேட்ட எந்த கேள்விக்காவது பதில் உங்ககிட்ட இருக்கா? 10 மசோதா கிடப்பில் வச்சிருக்கீங்க, 2 மசோதா நீங்க தூக்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்கன்னு கேள்வி கேட்குது. அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு, என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? நாளைக்கு சொல்லிடுவாங்கல்ல. ஒன்னும் பதில் சொல்ல முடியாது சார். நீங்க வெளிப்படையா பேசணும். நீங்க சகோதரர் தெளிவா சொன்னார். 200 ஆர்டிகல் 200 தெளிவா சொல்லுது, ஒரு சட்டமன்றம் திரும்ப நிறைவேற்றி அமைச்சா நீங்க ஒத்துக்கணும். அதுதான் சொல்லுது. நீங்க 164 மதிக்க மாட்டீங்க, ஆர்டிகல் 200 மதிக்க மாட்டீங்க. அப்ப என்னதான் பண்ணுவீங்க நீங்க? ஒரு ஆளுநர் பதவியில இருக்கிற ஒரு போஸ்ட் மாஸ்டர் என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அதை கடந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா நீங்க செஞ்சீங்கன்னா எங்களோட உழைப்பு நாங்க சும்மா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்களா? இன்னைக்கு இந்த நாடே திரும்பி பார்த்துருக்கு. இந்த நாடுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த போராட்டத்தில் கலந்துருக்காரு. இந்த நாட்டை மிகப்பெரிய மாநிலமா இருக்கிற அந்த மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் கலந்துருக்காரு. ஸோ எல்லாரும் இங்கே கலந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி வந்து இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாளைக்கு 2 நாள்ல இதுக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும்.